சரி அருவி, போயிட்டு 4-5 பேர்கிட்ட திருப்பி விசாரிப்போம். வேற வழியே இல்லை. அது ஃபஸ்ட்டு 5 லட்சத்தை வாங்கி கொடுப்போம். ஆமாம், இந்த தாமரை திரும்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன் அது இது நம்மளை அலைய விட்டுருச்சுன்னு வையேன், நம்ம சும்மா அலைய முடியாதுப்பா சாமி. என்ன அருவி, கையில் நெக்லஸையும் நகையை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நிற்கிறா? எதுக்கு இதை இப்போ கொண்டு வந்து என்கிட்ட தர? எதுக்கா? வேற என்ன பண்ணுறது, போய் வித்துருங்க. ஆமாம், வித்துட்டு 5 லட்சத்தை முதல்ல அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுங்க. சும்மா சும்மா நம்ம வீட்டில் வந்து காசு காசு காசுன்னு யாரும் வந்து நிற்கக்கூடாது, சரியா? அப்புறம் இன்னும் 2 நாள் கழித்து திருப்பி அந்த தாமரை வந்து நிற்கும். கொடுக்கலன்னா திருப்பி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். திருப்பி உங்களை தூக்கிட்டு போவாங்க. இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையா? இந்த நகையை வச்சுட்டு நான் இன்னும் ஆடிட்டு தெரிய போகிறதில்ல, சரியா? இது என்ன நிம்மதி தான் முக்கியம் நமக்கு. கொண்டு போய் விற்றுட்டு கொடுத்துருங்க முதல்ல காசை, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏ, அறிவு இல்லாமல் பேசாத அருவி. இதை வித்துட்டு அப்புறம் உனக்கு என்ன செய்ய? இன்னொரு செட்டு இருக்கவும் நீ சொல்றியோ? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இன்னொரு செட்டு இருக்கவும் நான் சொல்லலை. இதையே இது நாள் வரைக்கும் எனக்கு கொடுக்க மனசு வரல. இப்போவுமே தான் எனக்கு கொடுக்கறதுக்கு துளி கூட மனசு வரல, விருப்பமும் இல்லை. ஏன்னா இது எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருந்து இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சது. எனக்கும் தெரியும், இந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு செகண்டில் ஈஸியாக நம்ம விற்க சொல்கிறோமே அப்படின்னு கவலையாக தான் இருக்குது. வேறு வழி? நீங்களும் வெளிநாட்டில் இருக்கும்போது கூட உங்களுக்கு எல்லோரும் உதவி இருப்பாங்க. இப்போ இந்த ஊரில் இருக்கவும் ஒருத்த கூட கொடுக்க மாட்றாங்க, பார்த்தீங்களா? கொடுத்தாலும் அத்தனை வட்டி இத்தனை வட்டின்னு சொல்கிறாங்க. இந்த வட்டியில் எப்போ அடைக்கிறது? அதுக்கு நம்ம பேசாமலே இருக்கலாம். இதை கொண்டு போய் விற்றுட்டு கொடுங்க. இப்போ என்ன போடுறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. பரவாயில்ல, வேணாம் எனக்கு, சரியா? எங்கள் அம்மா கூட நமக்கு கொடுக்க மாட்டேங்குது, எதுக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு? என்னங்க? அப்படி இல்லை அருவி, நாளை பின்ன உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வையே, ஏண்டி நகையை கொடுத்தேன்னு சொல்லி உன்கிட்ட சண்டை போடாதா? அப்புறம் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துடாதா? ஏன் தேவையில்லாமல் இப்போ இதை கொடுத்துட்ருக்க நீ? வேண்டாமே. பரவாயில்ல வீடு, பார்த்துக்கலாம். நான் எப்படியாவது போய் சமாளிக்கிறேன். நானும் 4 இடத்துல நான் கேட்கலல்ல, அன்னைக்கு கேட்டது தான் தரேன்னு சொன்னாங்க. இன்னும் 5 லட்சம் ரெடி பண்ண தான் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நான் அந்த ஃபஸ்ட் 5 லட்சத்தை வாங்கிடுறேன். இன்னும் 5 லட்சம் அப்புறம் பார்த்துக்கலாம். முல்லை நீ தொல்லை வேற தாங்கலை. ஃபஸ்ட்டு மல்லிகா வீட்டு பிரச்சனையும் முடிப்போம், அடுத்து முல்லை வீட்டு விஷயத்துக்கு போவோம். நீ வையருவி, நான் கடன் கேட்டவங்களுக்கிட்டலாம் திரும்ப போய் நான் கேட்குறேன். இங்கே பாருங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படியே கொடுத்தாலும் அத்தனை வட்டி மாதம் மாதம் நம்ம கட்டி சாக முடியாது. எனக்கு இது வேணாம் தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கொண்டு போய் வித்துடுங்க. வேணாம் வேணாம் வேணாம். ஏன் இப்படி படுத்துறீங்க போட்டு? சொல்கிறத கேட்கவே மாட்டீங்களா? திரும்ப அங்கே போய் நிட்டு இங்கே போய் நிட்டு எனக்கு 5 லட்சம் கொடுங்க, 1.5 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்கன்னு யாரை கிஞ்சிட்டு சும்மா சும்மா போய் ஒரு வீட்டில் நின்றுட்டுருப்பீங்களா? காசு கொடுங்க காசு கொடுங்கன்ட்டு. தரவங்க அன்னைக்கே தந்துருக்கணும். அவங்களுக்கே தர விருப்பம் இல்லைன்னு தான் பேசாமல் இருந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு? வேண்டாமே. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. உன்கிட்ட வாங்குறது பெருசு இல்லை. உங்கள் அப்பா அம்மா ஆசையாக உனக்கு சேர்த்து வச்சு உனக்காக உன் கல்யாணத்துக்காக கொடுத்தது. அதை போய் ஒரு செகண்டில் நான் விற்றுட்டு இந்த கடன் அடைக்கிறதுக்காக, அதான் கஷ்டமாக இருக்கு. ஒரு பக்கம் யோசிச்சேன். நான் தான் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். எதுக்காக? இந்த வீடு நமக்கானது ஆக போகுது, அதுக்காக தானே இதை நான் கொடுக்குறேன். சும்மா ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன வாங்கிக்க போகிறீங்களா என்ன? இன்றைக்கே கொண்டு போய் நகையை விற்றுட்டு நாளைக்கு பணத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வரோம், சரியா? எனக்கு ஓகே தான். நாளை பின்ன என் நகையை கொண்டு போய் வித்துட்டடா, என் நகையெல்லாம் காலி பண்ணிட்டடா, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டேன்னு நீ சத்தம் போடக்கூடாது. ஆமாம், அதையும் நான் சொல்லிட்டேன். நாளை பின்ன உனக்கும் எனக்கும் எந்த சண்டையும் வந்துடக்கூடாது இந்த நகைனால, சரியா? அதெல்லாம் எந்த சண்டையும் வராது, சரியா? நீங்கள் கொண்டு போய் முதல்ல கொடுக்குற வழியை பாருங்கள், நமக்குள்ளே எந்த இதுவும் வராது. சரி அருவி, உங்கள் அம்மாட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறியா? ஏன்னா என்கிட்ட கேட்காம ஏண்டி இப்படி பண்ணன்னு உன்கிட்ட சண்டை போட்டா? அது ஏன் போட போகுது? எனக்கு தானே நகை போட்டுச்சு, என்னோட தானே இனிமேல். நான் ஏன் கேட்கணும்? கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொண்டு போங்க. ஆமாம், நாளை பின்ன இந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அருவி, யாராலையும் இந்த நகரால, அதுக்காக சொல்கிறேன். யாராலையும் வராது. வந்தால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் ஒன்றும் கேட்டுக்கிற வேணாம். நான் டைரெக்டாக எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா எனக்கு பணம் வேணும்னு நான் கேட்டுருவேன். எங்கள் அம்மானால தான் யோசிச்சிருக்கேன். அவரே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காரு போல எங்கள் அப்பா. இல்லைன்னா என்ன ரீசன் தெரில. இல்லை எங்கள் அம்மாவா இவளுக்கு தரக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கா என்னன்னு சத்தியமாக தெரியல. சரி விடுங்க, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். முதல்ல இதை வாங்கிக்க போகிறீங்களா என்ன? நானும் எவ்வளோ நேரம் தான் கையில் வச்சுட்டே இருக்குது. இப்போ வாங்கிக்கிட்டதா என்ன? சரி அருவி, நான் வாங்கிக்கிறேன், ஒன்றும் இல்லை. ஆனால் திருப்தியாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஐயோ, நானாக தான் தரேன் சரிங்களா? அங்கங்க நீங்கள் பணம் கேட்குறது எனக்கே சங்கடமாக இருக்குது. அதுக்காக வேண்டி தான் நான் தரேன். இந்தாங்க. சரி அருவி, கொடு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு உன்கிட்ட வாங்கிட்டு போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு வழியும் இல்லை. அதுக்காக வேண்டி தான் நான் இப்போ வாங்குறேனே. சரி கொடு அருவி, நான் கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆ சரி, இந்த செட்டு வேற உனக்கு அழகாவே இருக்கும். இதை போய் தரியே. திரும்ப திரும்ப அந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஆரம்பிக்க விரும்பலை. இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன். அழகாக தான் இருக்கும் எந்த நகையும் போட்டாலும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடியணும். அதான் எனக்கு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எப்படியாவது உனக்கு சம்பாரிச்சு இந்த மாதிரி செட்லாம் கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன் அருவி. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிளம்புங்க. ஏமையிலே எங்கே மல்லிகாவை காணும்? நீ மட்டும்தான் வீட்டில் இருக்கோம், பிள்ளைலாம் எங்க? அனி, மல்லிகா வீட்டுக்குள்ளே தான் சமையல் பண்ணிட்டு இருக்கா. பவி விளையாட போயிட்டான். ஐஸ் என்னமோ எழுதிட்டு உட்காந்துருக்கா ரூம்குள்ளே. உட்காருங்க அண்ணி. அண்ணன் எப்படி இருக்காரு? பக்கத்தில் தான் இருக்கும்னு பேர். போய் பார்த்துக்கிற வச்சுக்கிற முடியல. என்ன பண்ணுறது, நேரம் சரியாக போயிடுது. உட்காருங்க அண்ணி. கேட்டு மயிலே, இந்த கிருஷ்ணா அருவி விஷயம் என்னாச்சு? பணம் உங்களுக்கு தரதா சொன்னாங்களா இல்லையா? அது எதை பற்றியுமே எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு சைலண்டாக இருக்கீங்களா? அக்கா வாக்கா. வர மல்லிகா. என்ன குழம்பு வச்சிட்ருக்க? என்னத்த குழம்பு? நேற்று சொரக்காய் வாங்கிட்டு வந்தாராம் பிச்சாயி தோட்டத்தில். சரி, அதை கொண்டாந்து கொடுத்தாரு. நான் என்ன பருப்பு விட்டு வைக்கவான்னு கேட்டேன். இவர் புளி குழம்பு வச்சு விடுன்னாரு. அதை தக்க போட்டு வச்சிட்டு இருக்கேன். பருப்பு குழம்பு வச்சுருந்தா கூட என்னமோ போல இருக்கும். எனக்கெல்லாம் தொட்டுக்க பண்ணாதான் பிடிக்கும் அந்த சொரக்காவை. இவர் தான் புளிக்குழம்பு. நீங்கள் என்னக்கா சாப்பிட்டீங்க? அன்பு என்ன வச்சுருந்தா? ஆமாம், என்னத்தை பேசலாவா வைக்கிது? எதையோ ஒன்று டெய்லிக்கும் கலக்கிறத தான் மாற்றி மாற்றி கலக்கி விட்டுட்டு இருப்பா அவள். அங்கே வேற என்னத்தை செய்கிறாடி அவள்? ஒன்றும் அப்படி செய்யாது. ஆமாம், ஒன்றும் இல்லை மல்லிகா. இந்த கிருஷ்ணா பைய கொடுத்தானா இல்லையா காசு உங்களுக்கு? இத்தனை நாள் ஆச்சு இல்லை? நீங்களும் கேட்காம எனக்கு என்னான்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு அவன் காசு கொடுத்துட்டியானா நான் ஊனி கேட்க முடியும். அவங்களுக்கு கொடுத்தியே எங்களுக்கு எங்கே காசுன்னு. உங்களுக்கு கொடுத்தானா இல்லையா? இல்லை வாங்கிட்டு என்கிட்ட வாங்கலைன்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. உண்மையே சொல்லிடுங்க எதுவாக இருந்தாலும். காசு வந்துருச்சா? ஐயா அக்கா, நீங்கள் வேற. பெரியம்மா, அந்த காசை பற்றி கேட்குறீங்களா? ஆமாத்தா பவி, நீயும் போய் சத்தம் போட்டு வந்தியே, அதான் என்னாச்சுன்னு கேட்குறேன். அவங்க வந்து வீட்டில் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து எங்கள் அம்மா கிட்டையும் எங்கள் அப்பா கிட்டையும் நாங்கள் பணம் தர முடியாதுன்னு எங்களை மன்னிச்சிருங்கன்ட்டாக. அத்தி, இது எப்போ நடந்துச்சு? ஏண்டி மல்லிகா அப்படியா? ஆமாக்கா, 2 பேரும் தான் வந்துச்சுங்க. சரி, அப்புறம் என்னடியாச்சு? ஏன் பெரியம்மா அந்த கதையை கேட்குறீங்க? 2 பேரும் வந்து கெஞ்சவும் அழுது புலம்பவும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இருக்காங்களே. யாராவது தான் கெஞ்சி வந்து அழுது புலம்புனா பாவம் பார்த்து இறக்கப்பட்டுருவாங்களே. அது மாதிரி 2 ஆளும் என்ன பண்ணிருச்சு, ஐயோ பாவமாக இருக்குன்னு சொல்லி இறக்கப்பட்டுருச்சுங்க 2 பேரும். இறக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு சரியா போச்சு. அண்ணே என்னால் பணம் தர முடியாது, அண்ணே என்னால் பணம் ரெடி பண்ண முடியாது, எங்களை மன்னிச்சுக்கிடுங்க, நாங்கள் பண்ணது தப்பு தான், நீங்கள் வேணும்னாலும் அந்த வீட்டில் வந்து இருந்துக்கிடுங்க, அப்படி இப்படின்னு 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோ ஐயோ, என்னத்த சொல்ல. சரின்னு சொல்லி எங்கள் அப்பாவும் அம்மாவும், சரி கிருஷ்ணா, உன்னால தான் பணம் ரெடி பண்ண முடியாதுன்ட்ட, பாவம் நீ ஏன் கஷ்டப்பட்டுட்டு, எங்களுக்கு அந்த பணமே வேணாம் கிருஷ்ணா, பரவாயில்ல, நீ அப்படி கஷ்டப்படலாம், எங்களுக்கு தர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சோன்னே தான் பெரியம்மா நானே வந்தேன். தெரிஞ்சிருந்தா இது மாதிரிலாம் நடக்கவே நான் விட்டுருக்க மாட்டேன். எனக்கே தெரியாது பெரியம்மா, சொல்லவே இல்லை யாருமே. இப்படி பண்ணிட்டாங்க. லூசாடி மல்லிகா, நீனே எதுக்கு காசு வேணாண்ண? எதுக்குடி காசு வேணாண்ண?
வந்து அழுது புலம்பு கெஞ்சினோன்னா பாவம் பார்த்து வேணான்ட்டியா? ஏன் மயிலு, உனக்கு எங்கே போச்சு அறிவு? ஓஹோ, தம்பி பாசம் பொங்கிடுச்சா உனக்கு? நம்ம தம்பி பாவம் அப்படின்னு சொல்லு, அதானே? இல்ல அண்ணி, அது வந்து ஆமா பெரியமாங்கிறேன். எங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும், எங்க அப்பாவுக்கு தம்பி அழுதோன்னு புலம்புனோன்னு பாசம் பொங்கிடுச்சு. எங்க அம்மா இருக்கே, குழந்தனாரும் தங்கச்சி மேலேயும் பாசம் வளைஞ்சிருச்சு. என்னைக்கும் இல்லாம என்ன பாடுபடுத்தி எங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்க. அப்போ அவங்க மேலாம் ஏன் பெரியமா இதுகளுக்கு பாசம் வரணும்? ஆமாங்கிறேன், இப்படிலாம் பண்ணிட்டாக. பவி, நீ இருந்திருந்தா கூட விட்டுருக்க மாட்டல்லடி. இதுக்கு ரெண்டு ஏன்டி இப்படி பண்ணிச்சுக்க? ஐய, உங்களுக்கு கொடுத்தா தானே காசு நான் கேட்க முடியும். உங்களுக்கே தரமாட்டாங்கங்கிறீல எனக்கு மட்டும் தரவா போகிறாங்க? தரதுக்கு வாய்ப்பே இல்லையேடி. நான் எப்படி வாங்க போகிறேன்? போச்சா? சரி, என்ன பண்ணுறது போ. ஏன் பவி, இனிமேல் கேட்கவே மாட்டீங்களா என்ன? எங்கிட்ட பெரியம்மா கேட்க, இவங்க தான் வேணான்னு சொல்லி அமிச்சிட்டாங்க. இனிமேல் கேட்குறதுக்கு என்ன இருக்கு? அவ்வளோதான் பெரியம்மா, அந்த கதை முடிஞ்சு. அங்கடி எங்கிட்டு நான் கூட 5 லட்சத்தை வாங்கி ஒரு நல்ல நகை ஒன்று வாங்கலான்னு பார்த்தேன். 4 பவுன் 5 பவுனுக்கு போச்சா? போ.